வெல்கம் டு Mrtutorbuddy. இன்றைக்கி நம்ம ஒரு பக்காவான ஆன்டிவைரஸை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த பக்காவான ஆன்டிவைரஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் க்ரோம் போங்க. எல்லா கம்ப்யூட்டர்லையுமே ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. பட்டு சில பேர் வந்து ஆன்டிவைரஸை பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. சில பேர் நெட்லேருந்து ஃப்ரீயான வெர்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. பட்டு சில வெர்ஷன் ஆன்டிவைரஸ் நம்மளுக்கு நெட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுவும் டாப் ரேட்டட் ஆன்டிவைரஸ் நான் சொல்ல போகிறது. ஸோ இப்போ நம்ம இதில் டாப் ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் ஆன்டிவைரஸ் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து சில எதெல்லாம் டாப் ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வர ஒரு வெப்சைட்லேயே த 7 பெஸ்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஆஃப் 2021. இதில் த பெஸ்ட் ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BitDefender ஆன்டிவைரஸ் ப்ளஸ்ஸு, செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்டான், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக், அடுத்தது போய்கிட்டே இருக்கும், நிறையா இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BitDefender. இந்த BitDefender ஆன்டிவைரஸ் இருக்கிறதுலே டாப்பில் வருது. ஸோ இந்த BitDefender ஆன்டிவைரஸை நம்ம எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே கூகுள் க்ரோமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேர்வேர் அப்படின்ற இந்த ஷேர்வேர் ஆன் சேல் இப்படின்ற ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணி உள்ளார போங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. இதில் நிறையா சாஃப்ட்வேர்ஸை அவங்க ஃப்ரீயாகவே டெய்லியும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் டெய்லியும் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது லிமிட்டட் பீரியட் ஆஃபராக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு சாஃப்ட்வேர்ஸை கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இந்த விண்டோஸ்ன்றத அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா கிவ் அவே ஃப்ரீ பீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா BitDefender டோட்டல் செக்யூரிட்டி ஃப்ரீயாகவே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து $45 ஒர்த்து. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், எஸ் ஐ வாண்ட் திஸ் இப்படி அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது இன்னொரு பேஜுக்கு போகுது. ஸோ அது கீழே வாங்க, டவுன்லோட் BitDefender டோட்டல் செக்யூரிட்டி நவ், சேல் எண்ட்ஸ் இன் 16 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நம்ம முடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் நம்ம கை கிடச்சிரும். ஸோ திரும்ப டவுன்லோட் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஷேர் திஸ் ஆன் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேணாம். நாம் என்ன பண்ணலாம், ஐ டோன்ட் யூஸ் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆர் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அடுத்த பேஜுக்கு வரும். இங்கே வாங்க, வி ஆர் கிவிங் யூ BitDefender டோட்டல் செக்யூரிட்டி ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி, அடுத்தது கண்ட்ரி, எந்த வெர்ஷன், எந்த ஓஎஸ் நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது ஜெண்டர், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம், இதெல்லாம் கொடுத்துருங்க. அடுத்தது ஜாப் லெவல், நீங்கள் எது வேணால் கொடுங்க. கொடுத்துட்டு கடைசியாக பாருங்கள், கிவ் இட் டு மீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்குங்களா, இதை நீங்கள் கொடுங்க. ஸோ அவங்களே இந்த பேஜில் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், BitDefender அக்கௌண்ட் வில் பி கிவன் டு ஆப்ஷன், இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், BitDefender அக்கௌண்ட் அண்ட் வில் பி கிவன் த ஆப்ஷன் டு டவுன்லோட் இன்ஸ்டால் BitDefender ஃபார் யுவர் கம்ப்யூட்டர் வித் லைசன்ஸ் கீ தட் இஸ் ஆக்டிவேட்டட் ஃபார் 180 days. அதாவது 6 months இது நம்மளை ஃப்ரீயாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் இந்த பாக்ஸ் தட் சேஸ் இமெயில் அட்ரஸ், செக் த captcha box and click the green button that says 180. You will be then taken to create a free account with the BitDefender. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துங்க, உங்களோட இமெயில் ஐடியை. ஸோ நான் ஒரு க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு இமெயில் ஐடி அதில் கொடுத்துட்டு இந்த கேப்ஷா பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் பட்டன் இருப்பாருங்க 180 days அப்படின்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயான ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பேர் ஒன்று கொடுத்துக்கலாம்.
create account. ஸோ இப்போ நம்ம BitDefender ஹோம் பேஜில் நம்ம உள்ளார வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூ ஜஸ்ட் ஆக்டிவேட்டட் யுவர் நியூ லைசன்ஸ் BitDefender டோட்டல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் 5 டிவைசஸ் வேலிட் அன்டில் 11/30, அதாவது 30/11 நவம்பர் 30 வரைக்கும் எனக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புது ஆன்டிவைரஸ் வெர்ஷனை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 5 டிவைசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் ஒரு 4 டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எப்படி BitDefender ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், யூஸ் இட் ஆன் ஏ டிவைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்ஸ்டால் BitDefender செக்யூரிட்டி ஆன் திஸ் டிவைஸ் அதர் டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திஸ் டிவைஸ் அப்படின்னு நான் என்னுடைய கம்ப்யூட்டர்லேயே இதை நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணதை என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி நான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ்லேருந்து இப்போ அந்த BitDefender ஆன்டிவைரஸ் என்னுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டோட்டல் கெப்பாசிட்டி 400 டோட்டல் ஸ்பேஸ் இதுக்கு 483 MB தேவை. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நெட்டு உங்கள் டேட்டா பேக் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ 97% வந்துருச்சு. ஸோ இதை வெயிட் பண்ணுங்கள், நான் இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 99%. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டவுன்லோடட் நவ். நம்ம இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ the installation is going to finish. After installation I will give you a small demo on how to use this. So just be patient friends. ஸோ இதை முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் அது கேட்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிவைஸ் அசஸ்மெண்ட். ஸோ அந்த டிவைஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம், அசஸ் பண்ண போகுது. ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம், டிவைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை அக்சஸ் பண்ணி, அதாவது ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம ஆன்டிவைரஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம். குயிக் ஸ்கேன் பண்ணலாம், ஃபுல் ஸ்கேன் பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு BitDefender ஆன்டிவைரஸு நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு டாப் ஆன்டிவைரஸ், அதுவும் ஃப்ரீயாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஃபார் 6 மந்த்ஸுக்கு. சரிங்களா? ஸோ இதில் எந்த விதமான இல்லீகல் மெத்தடும் கிடையாது. இது அவங்களாவே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் லிமிட்டட் டைம் தான். ஸோ சீக்கிரமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சூஸிங் BitDefender அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதனுடைய நம்ம எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 30th நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மந்த் ஃப்ரீயாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஒரு டாப் ஆன்டிவைரஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி ஒரு டாப் ஆன்டிவைரஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.